வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டுருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் ஆனால் வந்து இது காமிக்க முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஐயோ தெரியுது, அதுக்கு முன்னாடி அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பட் இன்னும் வந்து அது காமிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் அது என்னென்னு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2 நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோவே இல்லை. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் நாள் கழிச்சு தாங்க வரும். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இன்னும் ரைடெலாம் போகாமல் இருக்கேன், எல்லாமே செட் ஆகிடுச்சுல, அப்புறமும் ஏன் இன்னும் ரைடை போகாமல் இருக்கான் அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள். ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்குங்க நம்ம ரைடில். அதனால தான் வந்து நம்மளால் கண்டினியூஸாக ரைடே பண்ண முடியல. அது என்ன ஏது அப்படின்றது எல்லாமே இந்த விளாகில் சொல்கிறேன். அட் த சேம் டைம் வந்து நம்மளோட அந்த பொருளையும் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் இந்த உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து அது என்ன பொருள் அப்படின்றது வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து ஹேர் ஸ்டைல் நானும் செட் பண்ணி வச்சேங்க. ஆனால் நிற்க மாட்டேங்குதுங்க. முடி கட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஹேர் கட் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் நம்ம 1K வர வரைக்கும் கட் பண்ண வேணாம் அப்படின்ற ஐடியாவிலும் இருக்கேன். சரிங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இந்த நம்மளோட என்ன அந்த பொருளை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ஹெல்மெட் தான் இது. பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கியாச்சு, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். ஆனால் வந்து நான் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை தாங்க யூஸ் பண்ணியிருப்பேன் ரைடுன்னு. அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூடி வச்சு பத்திரமா புதுசு மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம மோட்டோ விளையாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அதனால் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. என்ன பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எம்டி தாங்க, எம்டி ஹெல்மெட். நம்மளோட எம்டி ஹெல்மெட் தான். ஸோ நான் ஏன் எம்டி ஹெல்மெட் போனேன், ஸோ எம்டி ஹெல்மெட்டில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, ஸோ நம்ம ஹெல்மெட் பார்க்க எப்படி இருக்குது, நம்ம ஹெல்மெட்டில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா, ஸோ எல்லா விஷயமும் சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். சரி வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. இதாங்க நம்ம ஹெல்மெட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற எல்லா ஹெல்மெட் இதுலேயுமே வந்து கவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வாங்கும்போது எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து நான் கவர் பார்த்ததில்லை. ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒன்று ஸ்கூபியோட ஹெல்மெட்டு, இன்னொரு வந்து ஸ்டட்ஸோட ஹெல்மெட்டு. ஸோ எம்டி ஹெல்மெட் வாங்கும்போது கவர் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ இந்த கவருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்மளோட இந்த மேட்டுப்பாளையம் ரைடு இருந்துச்சுல்ல, ஸோ அதில் வந்து நான் ஹெல்மெட் பார்த்துருப்பீங்க. சேம் அதே ஹெல்மெட் தான், பட் இருந்தால் அதை வந்து நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறோம் பாருங்கள். எனக்கு ஹெல்மெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. எனக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சு. ஹெல்மெட் என்னென்னலாம் வாங்கலாம், இது போகலாமா, ஆட்ஸார் போகலாமா, இல்லை வந்து எஸ்எம்கே போகலாமா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஐடியாஸ்லாம் இருந்துச்சு. பட் என் மனசில் வந்து ஒரு டாப் பிளேஸில் வந்து ஒரு ஹெல்மெட் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்டி தாங்க. எனக்கு எம்டியும் தாண்டி நம்ம ஒன்று போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா ஏஜிவி போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிராண்டெல்லாம் இருந்துச்சுங்க. பேசிக்லி என் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹம்மர் மாடலில் வாங்கணும், அந்த ரொம்ப வந்து கூமாச்சியே இல்லாத மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்றப்போ எனக்கு எம்டி இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து நான் வாங்கணும்னு நினச்ச பிராண்டே எம்டி தான். ஸோ அதுவே வாங்கிட்டேன். எல்லாமே ஒவ்வொரு பொருளாக வந்து நான் மோட்டோ விளாங்கிக்காக அப்படியே பார்த்து வாங்கினேங்க. அதாவது 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகிற மோட்டோ விளாங்கிக்கு முன்னாடிதே நான் ஒவ்வொரு பொருளாக வந்து வாங்கி வச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு பொருள் தான் நம்ம ஹெல்மெட்டும். இதாங்க நம்ம ஹெல்மெட்டு. உங்களுக்கு வந்து லைட்டில் கிளார் அடிக்கும், இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட ஹெல்மெட்டு. ரொம்ப கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குல்ல, செம்மையாக அப்படியே நம்மளோட நியான் க்ரீன் வந்திருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்மளோட அழகான ப்ளூ வந்திருக்கும். பின்னாடி வந்து ஸ்பாய்லரோடு வந்திருக்கும். செம்மையாக இருக்குங்க ஹெல்மெட் வந்து முக்கியமாக சொல்லணும்னா இது ஏன் எனக்கு இந்த ஹெல்மெட் வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஹெல்மெட்டு. பேடிங்கெல்லாம் வந்து உள்ளே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த பேடிங் காமிக்கிற பாருங்கள். இது வேறு அப்பப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் பேடிங்கு. ஸோ பேடிங்லாம் வந்து சூப்பராக டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்மெட் எடுக்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சின்னுக்கு வந்து எப்போயுமே வந்து ஒட்டின மாதிரி எடுங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து கேப் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் சின்னில் வந்து உங்கள் ஹெல்மெட் பேடிங் உட்காந்ததுக்கப்புறம் உங்கள் மவுத்துக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இன்சைட் மைக் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து அது அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேசிக்லி இது வந்து இதோட சைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்க, எஸ் சைஸு, ஸ்மால் சைஸ் தான். எனக்கு வந்து ஸ்மால் சைஸ் தாங்க கரெக்டாக இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் ஸ்மால் எடுத்தேன். அதுக்கு மேலே நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தா எனக்கு வந்து 10ஆம் போயிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேடிங் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். பேடிங்கு இதில் வந்து இந்த ரேஸு கொட்டுவாங்களே அந்த மாதிரி லாக்கெல்லாம் இல்லை, நார்மலான லாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா
5250 எல்லா இடத்துலையும் இதே ப்ரைஸ் தான். இது வந்து ஹம்மர் மாடலு, எம்டிலே அந்த ஹம்மர் மாடலு. இது வந்து ஹம்மரில், இது வந்து எம்டியில் வந்து பேசிக்கான மாடல் தாங்க. எம்டியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து 4.5Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4.5Kலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு 7000, 7500, 8000 இப்படி வந்து ஒவ்வொரு ரேஞ்சாக போகுது. நமக்கு வந்து அதாவது 5250 ரூபா, 5250K வந்து நமக்கு ஓகேவாக இருந்துச்சு, அதனால் இது எடுத்துட்டாங்க. வைசர் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபாக் கொடுக்கல. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து உள்ள இந்த இடம். ஸோ பேசிக்லி வந்து எம்டி ஹெல்மெட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வந்து ஷெல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. செம்ம ஸ்ட்ராங் ஷெல் ப்ரொடெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு வந்து அதுவும் இல்லாமல் கலர் கான்ட்ராஸ்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து எம்டி போனேன். அதுவும் இல்லாமல் எம்டி பிராண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நிறையா மோட்டார் விளாகர்ஸ் ஆகட்டும், இல்லை நான் யூடியூப்பில் பார்க்குற எல்லாருமே வந்து எம்டி ஹெல்மெட் சொல்லும்போது அது மேலே இருக்கிற ஒரு ஜாஸ்தி வந்து ஈர்ப்பு வந்துருச்சுங்க. அதனால தான் வந்து எம்டி ஹெல்மெட் எடுக்கணும்னு எடுத்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஆட்ஸாரு, SMK அப்படிலாம் எடுத்திருந்தாங்க. ஆனால் இதுதான் எனக்கு வந்து எம்டி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எடுத்தேன். ஸோ இதில் இருக்கிற ஏர் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஏர் வென்டிலேஷன் இருக்கும், இந்த இடத்துல மேலே ஒரு ஏர் வென்டிலேஷன், அட் த சேம் டைம் வந்து கீழே இந்த இடத்துல ஒரு ஏர் வென்டிலேஷன் இருக்கும். ஸோ மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏர் வென்டிலேஷன். அப்புறம் பின்னாடி ஸ்பாயிலரில் இந்த இடத்துல 2 ஏர் வென்டிலேஷன். ஸோ அவ்வளோதான், மொத்தம் வந்து 4 ஏர் வென்டிலேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட கரெக்டாக வந்து நம்மளோட நோஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷெல்லு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஹெல்மெட்லையும் பேசிக்கலாக கொடுக்குறது தான். நம்ம இதில் வந்து நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பேசிக்லி இந்த ஹெல்மெட்டில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேடிங் தாங்க. பேடிங் வந்து சூப்பராக இருக்குது, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் சின்ன வந்து லைட்டாக அமுத்துற மாதிரியும் இருக்குது, ஆனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. போட்டால் சூப்பராக இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம எம்டி ஹெல்மெட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் இது எல்லாமே யூஸ் பண்ணி ஸ்டீல் பேர்டு, ஸ்டட்ஸு இந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஹெல்மெட் வந்து இதுதான். இது என்ன இங்கே இது வச்சுருக்கீங்க அப்படின்னு யோசிக்கலாம். இது வந்து ஒரு மேட்டர், இது வந்து அதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ பேசிக்லி நம்ம ஹெல்மெட் லுக் வந்து இவ்வளோ தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஹெல்மெட் பார்த்திங்கன்னா எங்கேருந்து, அதாவது எம்டி ஹெல்மெட் வந்து எந்த நாட்டில் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயின் நாட்டில் தாங்க தயாரிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து எம்டி ஹெல்மெட் வந்து ISI ஸ்டாண்டர்டும் வாங்கியிருக்கு, டாட் சர்டிஃபைடும் வாங்கியிருக்கு. இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா ஹம்மர் பைப் அப்படின்ற ஒரு பிராண்ட் தாங்க. ஸோ நம்ம ஹெல்மெட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் ஆக்சுவலி முடிஞ்சுங்க. இவ்வளோ தான் ஹெல்மெட்டு. பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படின்னு. சின் ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா ஹெல்மெட்டுக்கும் பேசிக்லி வந்து சின் ஸ்ட்ராப் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் வந்து சின் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின் ஸ்ட்ராப் எதுக்குன்னா, இந்த சின் வந்து ப்ரொடெக்டாக இருக்குது. இது அவ்வளோலாம் ப்ரொடெக்ட்லாம் பண்ணாதுங்க. நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோலாம் ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாது. ஆனால் இது வந்து கொடுத்துருக்காங்க, சும்மா இந்த ஜாலை வந்து ஏர் வந்து ஓவராக விண்ட் பிளாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த சின் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. பேடிங் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து உள்ள பட்டன் டைப் தான். இப்போ அதான் ஸ்டட்ஸு இந்த மாதிரி ஹெல்மெட் போகிறத விட நீங்கள் எம்டி அந்த மாதிரி போனீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் பேடிங் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு லைட்டாக அப்படி பேடிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ஓப்பன் பண்ணால் எனக்கு அது ஃபிக்ஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வந்தால் பேடிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பேடிங் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்கேஸ் வாஷ் பண்ணணுன்னா கூட ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்லி வந்து பேடிங் வந்து ஓப்பன் ஆகிறதா பார்த்து பாருங்கள், ஹெல்மெட் வாங்குங்க, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஹெல்மெட் எப்போயுமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. இந்த ஸ்வெட் ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் அவ்வளோ யூஸ் பண்ணவே இல்லைங்க, அதுதான் உண்மை. இது பார்த்திங்கன்னா 2 ரைடு தான் போயிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஹெல்மெட் தான் யூஸும் பண்ண போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் சிவு இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன், இவ்வளோ வந்து அட்டிக்கிற கலராக எடுத்திருக்கீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. இந்த ஹெல்மெட்டை பார்த்து தான் பேசிக்லி நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. நானும் அதே மாதிரி தான். ஒரு சில பேர் வந்து அப்படி பைக்கில் நம்ம வெளியில் போவோம்ல, அப்போ இந்த எம்டி பைக், RC பைக்லலாம் வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு வந்து நிற்பாங்கல்ல டிராஃபிக் சைட்லலாம், பார்க்கும்போது அந்த ஹெல்மெட் பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம ஹெல்மெட் இப்படி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த ஹெல்மெட் எடுத்துட்டேன். ஸோ அப்போ நீ ஸ்டட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ரைடிங்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் வந்து 2 நாளாக வீடியோவே இல்லை, என்னாச்சு, ஏன் வந்து ரைடிங்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எனக்கு கேட்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சொன்ன மாதிரி தான், மைக் ப்ராப்ளம் தான். அது வந்து என்னால் சால்வ் பண்ணவே முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் சுத்தமாக முடியல. நான் ஒவ்வொரு நாளும் வந்து டெஸ்ட் ரைட் வந்து பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 5 இல்லை 6 டைமாக வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறேன். வின் நாய்ஸ் வந்து கேப்சர் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப மன வருத்தமே ஆகிப்போச்சுங்க. அதுவும் இல்லாமல் வின் நாய்ஸ் இருந்துட்டு மோட்டோ விளாகிங் பண்ணால் அது வந்து சீரியஸாக வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. நம்ம பண்ணுற முயற்சி
நம்மளோட எஃபர்ட்டு எல்லாம் ஒன்று தான், எல்லாமே வேஸ்ட்டு தாங்க. ஸோ அதனால தான் வந்து அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கேன். ஸோ அது வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் மறக்காமல் கொடுத்துட்டே இருங்க. ஸோ சேனலில் வந்து அப்படியே வீடியோ விட்டு போயிடக்கூடாது அப்படின்றக்காக தான் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக நம்மளாக அப்படி மேக் பண்ணி பண்ணுறது. ஸோ நீங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அப்படியே வந்து மறக்காம மோட்டோ ட்ரேடை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ என் ஹெல்மெட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாள் வந்து நம்ம ஸ்டட்ஸ் ஹெல்மெட் விசஸ் எம்டி ஹெல்மெட் கம்பேரிஷன் போடுவோம். ஸோ கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேடிங் டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த சீட்டிங் பொசிஷன் என்ன, ஹெல்மெட்டோட அந்த ஹெட் சீட்டிங் பொசிஷன் என்ன சைஸ் எப்படி பார்த்து வாங்குறது, இது எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து என் ஹெல்மெட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சரிங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காம மோட்டோ ட்ரேடை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.